எல்லா புகழும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வுக்கு கொடுத்தார். அவரது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, நாளின் நல்ல தோழர்கள் தோழிகள் மீது, இங்கே அல்லாஹ்வுடைய மகத்தான புனிதமிகு ரமலான் மாதத்தின் முதலாவது முறையிலே நாம் ஓராண்டு ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு இஸ்லாமிய உபதேசங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த இஸ்லாத்தின் பார்வையில் சுவனம் தாருசலாம் அருமை அமைதி இல்லம் எப்படி இருக்கும், சுவனத்தின் பெயர்கள், சுவனத்துக்கான இன்பங்கள், சுவனத்தில் இது போன்ற அம்சங்களை எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொர்க்கம் குறித்த விரிவான தகவல்களை நம்ம பார்க்கிறோம். சொர்க்கம் குறித்த பலகீனமான செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. அதை இந்த உரையில பார்க்க. அதே போன்று சுவனத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய காரியங்கள் அது என்னென்ன அதை பார்க்கணும். அதே போன்று சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய அம்சங்கள் எது, சொர்க்கத்தை அடைவதற்காக நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய காரணங்கள், செயல்பாடுகள் என்னென்ன, இது போன்ற அம்சங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். எவ்வளோ வாய்ப்பு இருக்கிறதோ அவரை சொல்ல தலைவில் பார்க்க. அதற்கு முன்பாக ஒரு 2 தினங்கள் பேசுவோம். ரமலான் மாதத்துக்கு சிறப்புகள், சட்டத்திட்டங்கள், செய்ய வேண்டியவை, தவிர்க்க வேண்டியவை அடிப்படையாக தெரிஞ்சுட்டு செய்வோம். அந்த தலைப்புடைய போவோம். இது வழக்கம் போல நம்ம நினைவுபடுத்தக்கூடிய அம்சமாக இருக்கும். காலத்துக்கு ஏற்ப சட்டங்களையும் அமல்களுடைய சிறப்புகளையும் செய்ய வேண்டியவற்றை தவிர்க்க வேண்டியவற்றை தெரிந்திருந்து அந்த அமல்களை செய்கிற பொழுது ஈடுபாட்டோடு சரியான செயலை செய்த அம்சத்தை நம்ம அடையலாம். அந்த அடிப்படையில் தான் ரமலான் மாதத்தினுடைய அப்டேட் நமக்கு இருக்கணும். இது என்னென்ன சட்டங்கள், யார் யார் என்ன சட்டத்தை கடைபிடிக்கணும், குறிப்பாக அமலை பாழாக்காத செயல்பாடுகள் என்ன என்பதை குறிப்பாக தெரிய வேண்டிய கடமை. நோன்பு வைத்துவிட்டு செய்யக்கூடாத செஞ்சுட்டோம்னா இருக்கிற நோன்புமா போயிடும். நன்மை கிடைத்த இல்லை தீர்வு கிடைக்காம இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த அம்சங்களை தெரிய வேண்டியது கடமையாக இருக்கிற அடிப்படை நோக்கில் செய்ய வேண்டிய கூடாத செய்தியை முடிச்சுட்டு அந்த தலைப்புகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். நோக்கு மாதத்துடைய சிறப்பும் முதலாவது திருக்குறான் வரப்பட்டது. லைலத்துல் கத்ர் என்பது மிக முக்கியமான சிறப்பு. மனித குலத்துக்கு வழிகாட்டியாக ஆக்கப்பட்ட இறைத்தூதருக்கு அவர் இறைத்தூதராக தேர்ந்தெடுத்த இரவு இந்த ரமலான் மாதம் தான் என்பதுதான் ஒரு சிறப்பு. இதான் பெரிய ஆகக்கூடிய சிறப்பாக இருக்கும். மனிதர்கள் நேர்வழி காட்டுவதற்கு தான் தலைவர்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் சித்தாந்தத்தை தேடுவாங்க. நல்ல தலைவர் கிடைக்க மாட்டாரா அப்படி இறங்குவாங்க. அப்படி அல்லாவினால் வழிகாட்டப்பட்ட இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைவராகும். அவருக்கு வழிகாட்டியாகவும் நமக்கு வழிகாட்டியாகவும் திருவள்ளுவரை தேர்வு செய்து வைகின்ற அந்தஸ்து முதல் இறங்கியது ரமலான் மாதத்தில் தான். அதனால தான் லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களுடைய சிறந்ததாக இருக்கும். இதை விட ஒரு சிறப்பும் இந்த உம்மத்துக்கு இல்லை. இதுதான் பெரிய சிறப்பு. இந்த ரமலான் மாதத்தில் அருள்வாய்கள் திறக்கப்படுவதாக, பாவத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஷைத்தான்கள் விளக்கப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1899 செய்தியாக பார்க்கணும். இன்னொரு அறிவிப்பு எப்படி வருதுன்னா, நேற்று கூட நம்ம ஒரு விளக்கம் கொடுத்தோம். அறிவிப்பூர்வமான ஒரு விளக்கம் கொடுத்தோம். மனிதனுடைய இரத்த நாளங்கள் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது ரமலான் மாதத்தில். பசிக்கு அந்த தன்மை இருக்கிறது. வெறும் பசிக்கு அந்த தன்மை இருக்கிறதா என்றால் அது இல்லை. வெறும் பசிக்க ஒரு மனிதன் சட்டத்தை மீறிடுவான். இஸ்லாம் அப்படி சொல்லுது. உங்களுக்கு பன்றி ஹராம், ரத்தங்கள் ஹராம், செத்தவை ஹராம்னு சொல்லிட்டு சமநிலை தோன்ற கைரவாகவும் ஒரு ஆதித்தலாயிருப்பார்.
இல்லாமல் வரம்பு இல்லாமல் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் அவங்க குற்றம் இருந்துச்சு. வெறும் பசியை பற்றி பேசுறோம். பசிக்காக சாராயம் குடிச்சிடலாம், பசி தாக்க முடியல பண்ணி அடிச்சு சாப்பிடலாம், பசி தாக்க முடியல ரத்தத்தை குடிச்சிடலாம், செத்ததை அழுகி போடுற டிஸ்போசல் சாப்பிடலாம். எப்போ நிர்பந்தம் பசிக்கு நிர்பந்தம் தான். நோக்குல அது இல்லை விடுதலை. நோக்குல என்ன பசியை தாக்குது அப்படின்னா ஒரு நோக்கத்தோடு கருது நோக்கு ஒரு நோக்குக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்கு. நோக்குக்கு பின்னாடி ஒரு நம்மை கண்காணிக்க ஒரு அம்சம் இருக்குன்னு ஒரு மனிதன் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தணும். உடலை கட்டுப்படுத்த ரெண்டு அம்சம். மனக்கட்டுப்பாடுனா இந்த அடிப்படையை சொல்லணும். இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கத்தோடு பசித்திருப்பது என்பதுதான் நோக்கம். அதனாலதான் இதுல சைத்தான்கள் விலக்கு போடப்படுகிறார்கள் அம்சம் வேறு விதமாக இன்னொரு விளக்கம். அதனுடைய பொருளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் வேற ஒரு இடத்துல இதை பத்தி விளக்குறாங்க கேட்டா சஹீஹ் முஸ்லிம் 1794வது செய்தியை பார்க்கணும். சுல்சிலத்தி ஷயாத்தீன் ஷைத்தான்கள் விலக்கு போடப்படுகிறார்கள், நரகத்தின் வாசல்கள் போடப்படுகின்றன. நசாயில ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. 2079வது செய்தியாக அல்லாஹ் உங்களிடத்திலே பாக்கியமிக்க ஒரு நபராக உங்களிடத்திலே வந்திருக்கிறது. அதில் அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி விட்டார். துஸ்தஃபி அப்வாபு ஸமா துக்லஃபி அப்வாபு ஜஹீம். வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன. துஹல்லுஃபி மரதத்து ஷயாத்தீன் இல்லாஹி. அல்லாஹ்வுக்காக ஷைத்தானுடைய அழிச்சாட்டி வரம்பு மீறுதல் தூண்டுதல் தடுக்கப்படுகின்றன. இந்த வாசகத்தை நீங்க சேர்க்கிறோம். அல்லாஹ் இதை ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அல்லாஹ்வுக்காக ஷைத்தானுடைய தூண்டுதல் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படும். விலக்கு போடப்படுகிறது. துகள் என்றால் ஷைத்தானுடைய தூண்டுதலை சுருக்கி வைக்கப்படுது என்று சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்தி கேட்டா அதிலே ஒரு செய்தி இதுல ஒரு இரவு இருக்கிறது. 1000 மாதங்களுடைய சிறந்த இரவு. யார் அவருடைய சிறப்பை அடைந்து விட்டாரோ அவர் புனிதப்படுத்தப்பட்டு விட்டார். குறிப்பு நரகத்துக்கு பாராட்டப்பட்டார், புனிதத்தை அடைந்து விட்டார் என்கிற கருத்து. இது நசாய் 2079வது செய்தியா பார்க்கணும். மரதத்து ஷயாத்தீன் என்றார்கள் மகானி என்ற முகத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த ஒரு ஷைத்தான் மாறி அந்த ஆதி தாகியா மை யுஜாஸ் எல்லையை மீறுவதற்கு வரணுங்கிறது. எல்லையை மீறி செயல்படுறதுதான் ஷைத்தானுடைய மரபத்து ஷைத்தான். அந்த மனிதன் நோக்கிலே தவறு செய்வான். இந்த வார்த்தை என்ன சொல்லு கேட்டா லோகத்தை அவன் அகராதிக்குரிய என்ன அர்த்தம் கேட்டா எல்லா வருஷமும் நோக்கிலையும் ஆசாபாசங்கள் இருக்கும். எல்லையை மீறின ஆசாபாசம் என்ன அர்த்தம்? மரபத்து செய்யாது என்ன அர்த்தம்? எல்லாம் மீறின செயல் பட்ட காலங்களில் இருக்க வாய்ப்பு நல்லவனா இருக்கும், எல்லையை மீறிடும். ஆனால் இந்த நோக்கில் மட்டும் எப்படி இருக்குன்னா ஷைத்தானுக்கு விளக்கப்படும் எல்லையை மீற மாட்டான். அவன் எல்லையை தாண்டிட மாட்டான். அதுக்கும் ஆதாரம் இல்லை. நோக்கு காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மனைவிமார்கள் கெட்டி அடைப்பார்கள், முத்து விடுவார்கள். ஹதீஸ் ஒரு சஹாபி கேட்கிறேன், யார சொன்னா ஒரு வயசான ஆளு எப்போ 45 வச்சுக்கங்களேன், இது தளத்துக்கு முன்னாடி தரமாட்டா பேச அவர் ஒரு ருசுலாட கேட்டாரு, கெட்டி அழைச்சிக்கலாமா முத்தப்படலாமா மனைவியா? சரிங்களா. இன்னொரு இடத்துக்கு வந்து கேட்கிறேன், அப்புறம் சொல்றது சரி கிடையாது அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இல்லையே மீறி விடாங்க. இந்த லோகத்துக்கான அர்த்தம் மரதத்து ஷயாத்தீன் சைத்தானுடைய அடிச்சாட்டின் தூண்டுதல் தடுக்கப்படுகிறது என்றால் ஹதீஸிலே நமக்கு அர்த்தம் இருக்கலாம். வயசாளி கேட்கும்போது கொடுக்குறாங்க, அவருக்கு அது போதுமானதாக இருக்கு. கெட்டி அடைப்பது முத்தம் ஹதீஸில் வரும். ஆனால் இந்த இளவட்ட பிள்ளைய ருசுலா சொல்ல போகும்போது வயசு குறைஞ்சாலும் கேட்கும்போது ருசுலா அவரை பார்க்காங்க, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய பேச்சு எல்லாத்தையும் கவனிச்சுதான் சொல்லுவாங்க. அப்புறம் ருசுலா சொல்றாங்க வேணாம், உனக்கு அனுமதி கிடையாது. ஒரு ஆளுக்கு அனுமதி, ஒரு ஆளுக்கு அனுமதி இல்லைண்டா என்ன வளர்ந்தா எல்லையை மீறக்கூடாது என்பதுதான் ருசுலா இந்த சட்டத்தை எல்லை மீறுதல் நடந்துடக்கூடாது. அப்படின்னா இந்த விஷயத்துல எல்லாம் மீறிடுவாங்க. சாப்பாடாவது செஞ்சலாம், அந்த பசியா தாங்கிடலாம்,
இந்த பசி செஞ்ச மனுஷனால தாங்க முடியாது. இல்லை மீறி தவறு செய்வதற்கு விசாரம் செய்வதற்கான காரணம் தான் அவன் வேணும்னே செய்யல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லை மீறும். கண் எல்லை மீறும், காது எல்லை மீறும். அதான் மறைவு பண்ண கடைசி வச்சாங்க. எல்லா மனிதர்களுக்கும் வச்சாரத்தின் ஒரு பங்கு உண்டு என்று சொல்லவும் அந்த ஹதீஸ்ல எல்லையை மீறோட என்ன செய்யலாம், விசாரம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இந்த ஹதீஸை விளக்குதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம அடிப்படை நம்ம சிந்திக்கிறாருன்னா நோம்பு என்ன செய்யுது கேட்டா எல்லையை மீறாமல் அசௌம் ஜுன்னா சொல்லுவாங்க. நோம்பு கேடயம். என்ன கேடயம்? வேற ஒரு அறிவுல நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயம் பதிவு. அப்போ ஒரு மனிதனை நரகத்தின் பக்கம் இழுக்காம காத்து இருக்கிற கவசமாக, கேடயமாக, காரணமாக நோம்பு நிற்குது. நோம்புக்கு பின்னாடி உள்ள நோக்கம் தான் ஒரு இழுத்து பிடிச்சு நிறுத்துது என்றால் மற்ற காலத்துல ஏற்கனவே மனுஷனுக்கு வரணும் மீறினாலும் இஸ்லாம் சட்டத்தை என்ன செய்யுது, வழிமுறை செய்யுது. நோம்புல இந்த நோம்புடைய நோக்கம் அவன் பிடிச்சது வெறும் பற்றி கிடையாது. வெறும் பற்றி கிடக்குறது அர்த்தம் இல்லை. அதையும் இஸ்லாம் சொல்லிட்டாங்க. நோம்பு வச்சுட்டு பொய் சொல்றது, அவரு சொல்றது, அந்த கட்டுப்பாடுலாம் தெளிவாக போட்டேன். எல்லையை மீறும் போது நடக்கும்னா நோம்பு வச்சு பேசுறேன், நோம்பு செல்லாத. எல்லை மீறுவதற்கான எல்லா வழிகளையும் அல்ல அடைச்சிருக்கிறான். இது இந்த உண்மத்துக்கு நடக்குங்கிறான். ஒவ்வொரு உண்மத்துக்கு நோம்புனால் நடக்கக்கூடிய பாக்கியம் செய்தி நம்ம பார்க்க நசாயில 2073 செய்தி. அதே நசாயில 2081 நீங்க படிச்சீங்களா சொல்றாங்க நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன. ஒவ்வொரு அந்த நோம்பிலே ஒவ்வொரு சைத்தானுடைய தூண்டு விலக்கு போடப்படுகிறது. சொல்லிட்டு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் இரவில அல்லாஹ் மலக்குமார்கள் நம்மளோட வச்சிருக்கோம். சைத்தானோட இருக்கும்போது மலக்குமார்கள் வாய் உபதேசத்தை நன்மையை தூண்டக்கூடியவர் மட்டும் தீமையை தூண்டக்கூடிய சைத்தான் நமக்கு படைக்கும். ரெண்டுமே நன்மைக்கு ரெண்டுமே மனசாட்சி நடக்கும். அவர் சொல்லுவாங்க குள்ள லைலத்தில் யுனாதி முனாதி ஒரு அழைப்பாளர் ஒவ்வொரு நாள் இரவில் சொல்றாரு தாக்குதல் கை நன்மையை செய்பவனே, நன்மையை தேடுபவனே, ஹலும் வா, நன்மையை நோக்கி வா என்று தூண்டுவதற்கு ஒரு ஆளாக ஏற்பாடு செய்யலாம். இந்த செய்தி நசாரி 2081 செய்தோம். அம்சி தீமையை தேடுவதே நிறுத்துவோம் தீமையை. ரெண்டு நடக்கும். ஒவ்வொரு நாளும் நோக்கம் இல்லாட்டாலும் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சைத்தான் இருக்கான். ரத்தத்தில் ஓடலாம். விவசாயின்னு சொன்னா தானே. இன்னொரு வாய் ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு மரத்து நமக்கு சாப்பிடப்பட்டுங்க. ரெண்டையும் மனசாட்சி வச்சு கேட்கறவங்க அவங்களும் கண்ணாடி பார்த்து பேசணும். நல்ல தீர்மானிக்கிறது எல்லா நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இது நமக்கு சரிபட்டு வருமா அப்படின்னு கேட்கறதா நம்ம சிந்திப்போம். அதான் மனசாட்சி. செஞ்சால் தீமையா நினைக்கிற பாருங்க. ஏற்கனவே உள்ள அனுபவத்தை வைத்து ஏற்கனவே உள்ள குரான் சொன்னவுடைய அறிவை வைத்து உரசி பார்த்து நன்மையா தீமையா அது மனசாட்சி. இதை சொல்றாங்க. இந்த நோக்குல இதுக்கு பிரத்யேகமாக தூண்டக்கூடிய ஒரு ஆள் ஒவ்வொரு நாளும் இரவில் நன்மையை தேடுபவனே விரைந்து செல் நன்மை நோக்கி, தீமையை தேடுபவனே தீமையை நிறுத்து என்று நமக்கு தெரியாமலே உள்ள ஒரு சிஸ்டம் நடந்துட்டு இருக்கு சொல்லலாம். இது நம்ம இது நம்ம நேரடியா நமக்கு அப்படி எந்த உணர்வும் இல்லை. நோய்பின் மூலமாக அந்த உணர்வு வழங்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி நமக்கு சொல்லி தராங்க. நசாயில 2081 செய்தியா பாருங்க. ஷோபுல் ஈமான் இமாம் சஹீஹ் புகாரி ஆசிரியர் எழுதிய ஒரு கிதாப் 5வது வால்யூம் 218 இந்த செய்தியை பாருங்க. 219வது பக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இதே செய்தி யுனாதி முனாதி குல்ல லைலத்தில் யா பாபில் கைர் அவர் கூப்பிடுற அழைக்கக்கூடிய ஒரு அழைக்கிறார். நன்மையை விரும்புவனே, அந்த நன்மை தேடுவது விரும்புவதற்கு கிடையாது. பல வார்த்தைகள் சொல்லித்தரான். யா பாபில் கைர் நன்மையை விரும்புவனே, ஹலும் நன்மையை நோக்கி வா, இலல் கைரி நன்மையை நோக்கி வா, ஹலும் இலால் கைர் யா பாபிய ஷர் தீமையை நேசிப்பவனை விரும்புவனே, அக்ஸர் தீமையை குறைத்துக்கொள். தீமை செய்யவே மாட்டான்னு சொல்லலை. மற்ற மாசமாக இருக்காதப்பா குறைஞ்ச பீடியை பிடிக்காத மண்டையை ஏற்றது. இது நம்ம சொல்லாமே பேசிதான் நடக்கிறாங்க. இயற்கையான இந்த ஒரு வாய்ப்பை மரணத்து சியாத்திற்கு ஹதீத்திலேயே கூட வழக்கத்தை சொல்றாங்க. எல்லாத்தையும் சேர்ந்தீங்கன்னா அந்த பிரத்யேகமா ஒரு செட்டப் உருவாக்கலாம்.
சைத்தானுடைய தூண்டுதலை நிறுத்துறதுக்கு என்பதற்கான வாசல் அமைப்புகள் இதெல்லாம் சரியான ஆதாரமான செய்திகளாக பதிவு செய்யணும். அதே மாதிரி நோன்பு மாதம் தௌபா புரியும். எல்லா மாதத்துலையும் எல்லா நேரத்திலும் எல்லாம் தௌபா செய்யணும், தௌபா ஏற்றுக்கலாம். நோன்புக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதத்துலையும் தௌபா செய்யலைன்னா அவனோட துப்பாக்கிசாலி இல்லை, கேடு நாசம் என்று பெருமாள் சொன்னாங்க. இது புஸ்தகம் இருக்கிற செய்தியை ஆக்கியில் இருக்க செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி நோன்பு யார் மேலேயே கடமை அப்படின்னா எல்லார் மேலேயும் கடமை. யாருக்கும் விவரம் தெரிஞ்ச வயசுக்கு அது வயசு வந்து பொதுவாக இஸ்லாமிய பொறுத்தளவுக்கு ஒரு கடமை எப்போ கடமையாகும் என்று அறிஞர்கள் வந்து ஆய்வு செஞ்சு அது நிறைய கருத்து உருவாடு. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க கேட்டால் பிம்பிள்ஸ், அதாவது முகத்தில் வரக்கூடிய பருக்கள் தோன்றிவிட்டால் ஆண்கள் பருவமடைந்து விட்டார்கள், பருக்கள் எப்போ தோன்றும் என்று ஆய்வு செய்து பார்த்தா ஒரு டீனேஜர் தாண்டும் போது 14, 13 தாண்டி 14, 15 9th படிக்கிற வயசுல அவருக்கு அப்பதான் வந்து மரபிடத்தை பற்றிய அம்சங்கள் என்னென்ன இருந்தால் அந்த கனவுகளில் வர்றது, ஸ்கைதில் வெளியாகிறது, இது போன்ற அம்சங்கள் தான் ஆண்கள் கேட்கும். இது இது ஒரு கருத்து தான். அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவுக்கு அல்லாஹ் வந்து இயற்கையாக ஹை என்று ஒரு ஏற்பாடு இயற்கையாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கருமுட்டைகளை உருவாக்கி வெளிப்படுத்துதல் என்கிற அம்சத்தை எல்லாம் செய்கிறாங்க. இது வெளிப்படையானது, மறைக்கல. பெண்களுக்கு இயற்கையாக அப்படி ஒரு செயல்பாடு. ஆண்கள் விஷயத்துல தான் அறிஞர்களுக்கு வந்து சில 15 வயசு 14, 13 டீனேஜ்ங்கிற கருத்து எல்லாமே இருக்கு. அதுவும் ஒரு விளையாட்டுத்தக்க விஷயங்களாக இருந்தால் நாம் இன்னும் சொல்றோம் 10 வயசுல ஒருத்தர் நல்ல விவரம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோம். ரசூலா காலத்துல வந்து 6 வயசுல ஆயிஷா ஏற்றுக்கொண்டு முடிச்சதா இது ரசூலா காலத்துல உண்மை. நம்ம காலத்துல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னா நம்முடைய குழு தாத்தாமார்கள் பாப்பாமார்கள் எப்படி காய முடிச்சிருப்பாங்க, 13 வயசுக்குள்ளேயே காய முடிச்சிருப்பாங்க. எப்படி இருப்பான், நிறைய குழந்தைகள் வச்சிருப்பாங்க, நல்ல உடல்வாக இருப்பான், நல்ல திரகாத்திரமா இருக்கும். 13 வயசுக்குள்ளே காய முடிச்சு 14 வயசு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுனால அவங்க உடல் கழிச்சார். இன்னைக்கு 30 வயசு ஒரு குழந்தை இருந்தாலும் உடல் கழித்து போயிடுது, சேக்கரமா துருந்தும் வீக்கி போயிடுது. அவங்களுக்கு ஒரு மேட்சா சேக்கரம் இருக்க மாட்டேங்குது. குடத்தை உட்கார வைக்க எடுக்கல, பாடி லாங்குவேஜே மாறிடுச்சு. அன்னைக்குள்ள உடல் கட்டாமல் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 வயசுல திருமணம் முடிச்சா 9 வயசுல இல்லத்தில் ஈடுபட்டதா ஹதீஸ்ல அது சரியான ஹதீஸ். திருமணம் அதாவது அவங்க ஆயிஷாவை பருவத்தை அடையிறதுக்கு முன்னாடி அந்த சமூகத்துக்கு வளர்க்கணும். ஆனா அல்லாஹ் சொல்ற ஒப்பந்தம்னு சொல்றதுனால அதற்கு பிறகு அது தடை செய்யப்படுது, வசனங்கள் மூலமாக தடை செய்யப்படுது, சட்டங்கள் மூலமாக. சிறுவர் திருமணம் கூடாது இஸ்லாம் சொல்லுது. 6 வயசுல அவங்க உடல்நிலை எப்படி இருந்தா அந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. 9 வயசுல அவங்க இல்லத்தில் ஈடுபட்டாங்க அது சொல்லுச்சு. 6, 9, 3 வயசுல வித்தியாசம். நீங்க சிந்தித்து பார்த்தால் அந்த கால உடல்நிலை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பருவ வயது அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒரு ஆய்வுகள் அறிஞர்களுக்கு வசனங்களை வச்சு புரிதல் இருந்தால் நல்லது கெட்டது புரியுற வயசு வந்துட்டாலே அவனுக்கு வந்து கடமைகள் ஆயிடும் சட்டங்கள். ஏன்னா சில அறிவுகள் பலகீனமாயிடுச்சு. ஆரம்ப காலங்களில் தவிர்த்து ஆரம்ப காலங்களில் இன்றையிலிருந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிசயம் ஃபேமஸாக சொல்லியிருக்கோம். 7 வயது வந்தால் தொழுக சொல்லுங்கள், 10 வயது வந்தால் அடித்து விரட்டுங்கள், தொழுகைக்கு அடித்து தொழுகை போக சொல்லுறோம். நிறைய சொல்லியிருப்போம், ஆதாரபூர்வமான செய்தி. பிற்காலத்தில் அதை மலாகி கொண்டு பார்த்தால் பலகீனமான அதிசயம். இந்த கருத்து உருவாக எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் இந்த பலகீனமான ஹதீஸ் தான். ஏன் இந்த கருத்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 13 வயசுக்கு தள்ளாரிய சீக்கிரத்தில் பிள்ளைகளுக்கு தொழிலை கற்றுக் கொடுங்க என்கிற அந்த உத்வேகம் தான் அந்த தரகி விருப்பம், ஆசை, தேடுதல் தான் பிள்ளைகளை சீக்கிரம் நன்மைக்கு ஏவுங்க. இது எங்க இருந்ததுன்னு சொன்னா சின்ன வயசுலேருந்தே அதை ஊட்டணும். கொஞ்சமாக வைக்கிறதுக்கு அச்சை பற்றி விழிப்புணர்வு, தொழிலை பற்றி விழிப்புணர்வு, மார்க்க சட்டங்கள் எப்போ கலந்தாவிட்டா நல்லது கெட்டது புரிஞ்ச உலகத்துல எல்லாம் நல்லது கெட்டது புரியுது அப்படின்னா மார்க்கத்தை விட்டு இல்லைன்னா அப்போ 10 வயதை பொறுத்தளவுக்கு வெளிப்படை தன்மை ஒன்று இருக்கு. அதற்கு முன்னவே நம்ம பிள்ளைகளை தயாரிக்கணும். அப்போ அந்த வயசை நம்ம கற்றுக்கணும். கட்டாய கடமை ஒரு நல்லா இருக்கு, நல்லா தீர்மானிக்கணும். 10 வயது தான் என்றால் அது 13 என்றால் உலகம் படி இருக்கணும். அதற்கு முன்பாக நன்மை தீமை புரியுமானால் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேயே பழக்க ஆசூரா கொஞ்சம் கொடுத்ததாக சகாபாக்கள் என்ன பொம்மைகளை வச்சு விளையாடுற வயசுல ஆசூரா கற்றுக் கொடுத்ததாக சரி புகார் இருந்த செய்தியை பார்க்கணும். இது வந்து நமக்கு கூடுதலாக நம்ம இந்த சட்டத்தை இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. முனியில் இஸ்லாம் ஆகும் செய்தி அதுல முதலாவது தாயிலாக ஒன்று சொன்னாங்க.
இது பெரிய பிள்ளை ஆனப்போ தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அவனோட பேச்சை கேட்கவே மாட்டான். சின்ன வயசுலேயே ஆயிரம் போதும் ஃபஸ்ட்டு நம்ம கடமை. நம்ம அப்படிதான் நல்லா யா குலாம் அப்படின்னு அவர் சொல்றார். லுக்குமானை பற்றி எல்லாம் சொல்லும்போது அல்லா வார்த்தையை பயன்படுத்துறது யா முறை அருமை மகனே, இந்த வயசுலயும் சொல்லலாம். அப்போ அந்த முறை என்பது சிறிய மகனே வர பலி என்றால் பெரிய மகன், சின்ன பிள்ளைக்கு தான் சொல்லணும். அப்போ அந்த வடிவத்தின் அமைப்பு அப்படித்தான் எல்லாத்துக்கும் ஐந்து கண், உழை என்றால் சின்ன கண் என்ன சொல்லணும். அப்போ முறை என்றால் சிறிய பிள்ளைகள் கொஞ்சம் வயசு இல்லை, அந்த வயசு 5 வயசு வரைக்கும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வயசு எத்தனை வயசுனாலே கொஞ்சம் கொஞ்சத்துக்கு அப்புறம் கொடுக்குற நிபந்தனை கிடையாது. ஆனால் பிள்ளைய தூக்கி கொஞ்சம் முத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி விளையாட்டு சொல்ற வயசு தான். அந்த வயசுல உட்கார்ந்து சொன்னார் முறை என்றால் நான் கோவான் சொல்லுது. அதுல இருந்து நம்ம எடுக்கலாம் வார்த்தை அமைப்புகளை வைத்து நம்ம நினைச்சலாம். கடமை என்று சொல்றதுக்கு பல் அங்க போகணும். நம்ம கத்துக் கொடுக்குற கடமை பெற்றோருக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருக்கு. பிள்ளைக்கு கடமை எப்போ உண்டுங்க, பெற்றோருக்கு கடமை எப்போ அப்படின்னா 5 கடமையை நம்ம சொல்லிக் கொடுக்குற கடமை இருக்குது. காமிசா அதாவது ஷஹாதாவுக்கு பிறகு கலிமா தையிபாவுக்கு பிறகு தொழுகை நிலைநாட்டுதல், வஹீதாவு ஸகாத் ஹதீஸ்ல 3வது ஸகாத் வருது, ஹஜ் 4வது வருது, சௌதி ரமதான் 5வது வருது. இந்த வரிசை குணப்படி இருக்கலாம் கிடையாது. ஆனால் ஸகாத்தும் ஹஜ்ஜும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதோ நேரம் சம்பந்தப்பட்டதா பொருளாதாரம் மிக முக்கியமாகும். சின்ன பிள்ளைங்க சொல்லிய அதனால அல்லாவுடைய எத்தனை வேற ஒரு அறிவிப்பு எப்படி சொல்றாங்கன்னா, யார் லாயிலாக இல்லை ஆமன ரசூல் ரசூல் ஆமன இல்லாஹி ரசூல் ரசூலி அல்லாஹ்வை நம்பி ரசூலை நம்பி தொழுகை நிலைநாட்டி ரமதானை நோன்பை நோட்டாரோ தகவல் ஜன்னா துகுல் ஜன்னா பல்வேறு அறிவிப்புகள் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைந்து அல்லாஹ்வின் கடமை என்ன அதிசயம். 3 போதும் 5 சொல்லுங்கள 5 சொல்றாங்க. 2 கட் பண்ணி ஜக்காத்தை 5 கட் பண்ணி கலிமா தையிபா ஷஹாதா தொழுகை அன்றாட 5வது தொழுகை ரமலான் நோன்பு இந்த 3 சொர்க்கத்துக்கு போதுமானதாகும் என்ன பெருமாறாசம். அதனால இது மட்டும் செஞ்சு முற்றுண்டாது கிடையாது. இது ரொம்ப இது விட்டா கையப்பா, மற்றதை செய்யாட்ட கூட பிரச்சனை இல்லை, இதை விட்டுட்டா கையப்பா இருக்கிற சட்டத்தை பெருமாறாசம் சொல்லுவாங்க. இது சின்ன வயசுலேயே பார்க்கணும். ஆரம்பம் காரணம் பிள்ளைகள் சகருக்கு ஒன்று தெரியும். 5-6 வயசு கூட வெளிப்போடு அவன் புதுசாக சகல் இது நம்ம குரோனில் சகாபாக்கள் தினந்தோறும் சகல்ல என்ன செய்திருக்கிறார் செய்திருக்கிறார்கள். அது குரான் வசனமே சகாபாக்களுடைய பண்புகள் முகிலுடைய பண்புகள் சொல்லணும். அது முஸ்தஃபிரூன பில் அஸ்ஹார் சகல்களை பாவம் மன்னிப்பு தேடுவார்கள். தினந்தோறும் சகல் இருக்குது. நோக்குகள் இந்திய பாட்டிகளுக்கு உட்கார வச்சு அறத்தூக்கத்தில் சும்மா ஒரு ஏதாவது ஒரு 2 வாயை கொடுத்து நோன் போய் தண்ணி வாங்கணும். இப்போ சகல் நேரத்தை இத்தாமல் கற்றுக் கொடுக்கணும். 1 வருஷம் 11 மணிக்கு பசிக்குமா இந்த இடத்துல கொடுத்து நினச்சா 5 வயசுக்கு கடவுள் அதில் நோக்கு காலம் ஓகே அடுத்த வருஷம் 6 நிமிஷா ஒரு 3 மணி ஆகிடும். அதுக்கடுத்து உட்காரம் 5 மணி ஆகிடும். இப்படி ஒரு 6-7 வயசுல நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் 3 நோக்கு கிடைச்சு. நான் என் மக்களுக்கு அப்படி பார்க்குறேன். விநாயகருக்கு கடவுளுக்கு எழுதியாச்சு. இன்னும் திடீர்னு லைட்டை கொடுத்து அவன் எழுதிச்சு சகல் நேரம் சகல் என்ன கேட்கணும் இதான் சகல். சரி நாளைக்கு அவன் பார்த்துதான் அப்போ இன்னைக்கு சகலுக்கு சொல்லி கொடுத்துட்டு வளர்த்தோம். நாளைக்கு எழுதி போடணும் சார். அவனுக்கு 5 வயசு கூட ஆகலை. அந்த மூத்த மகனுக்கு சொல்லி கொடுத்தோம். அவன் ரொம்ப குயிக்காக மகனும் விரைவாக 4 வயசுலேயே ஆரம்பம் 6 வயசுலாம் 14-15 வயசு குடும்பப்படுத்தலை சொல்லி கொடுக்கணும். இப்போனா நோய் கொடுத்துக்கலாம் உடம்பு சட்டமே கிடையாது. இதை நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்குற கலாச்சாரம் இஸ்லாமுடைய தோழர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால நம்ம வரைக்கும் இன்னைக்கு கடைசி வரைக்கும் இஸ்லாம் வந்திருக்காங்க. அடுத்த சமூகத்துக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு போதிக்கிறது பெற்றோர்கள் தான் பார்க்கணும். நோம்புக்கு இந்த கடமை நமக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. 14-15 வயசு வரைக்கும் அவங்க காலத்தில் தெரிஞ்சாங்க. கோயில் வளர்க்க இசை மாட்டி ஊற்றி திரும்ப வளர்க்க கையை போடாது. அவங்க கடமையாக அப்பா கையில் 15 வயசு கடமையாக அவங்களுக்கு பயன்படுறாங்க. இப்படி பார்த்தா அவன் எப்படி அவங்க செய்வாங்க பார்த்துக்கிறான். அதுக்கு 25 வயசு அவங்களுக்கு மறுப்பு இருக்காது. இப்போ தனி கொடுத்துற மௌனம் கேட்கலாம் முன்னாடி தெரியுதா
இதாவது உணவு தலாக்கு ஐடியா இருக்காங்க. நம்ம சொல்லும் போது 6 வயசுல கேட்க மாட்டான், நமக்கு பயன் பண்ணுவான். இப்போ 25 வயசுல அவன் தலாக்கு தலாக்கு ஒழுக்கம் இல்லைன்னு நம்மளுக்கு நீ ஒழுக்கம் வளர்க்கல. 3 வயசுல நீ சட்டத்தை சொல்லி கொடுத்து குரான் ஹதீஸை சொல்லி கொடுத்து இத்திபாவு சுண்ணாவை பின்பற்றுவது கடமை மண்டை ஏற்றிருந்தா அவன் உணவு பிரச்சனையும் நல்லா கேட்பான். எல்லாத்துக்கும் பிரச்சனை வாழ்க்கைய குழந்தைய சதான கிடந்திய அதே உமா காரி பாப்பா காரரு நாற்பது கேட்கலாம். தென்காசி எஸ்ஐடி ஸ்கூல், மாண்டசை ஸ்கூல், மாம்பூர் ஸ்கூல், உலகத்துக்கு மட்டும் வேலை செய்யலாம். எல்லா செல்லும் வேலை செய்ய அறிக்கை 4 மணிக்கு மார்க் போட்டா எல்லாம் அமைப்பு கிடைக்கும். யார் ஏமாத்த பார்க்குறிய? ஏமாத்த முடியாது. உலகத்துக்கு நீ 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம் கார்டு ரெடி பண்றதுக்கு எப்பவுமே எப்படி உஷாரா இருக்க? அப்படி சொல்லல, எந்த ஸ்கூல்லையும் சேர்த்துட்டு போ, காசு நல்லா நல்ல உலகத்துல எல்லாத்தையும் ஒரு பிள்ளைய வளர்க்குறது. அந்த அறிவை மாற்றுக்க நோய்க்கு வெளிப்பட மாட்டேன், இத்தாரம் சொல்லி கொடுக்க மாட்டேன், தொழுகைக்கு சொல்ல மாட்டேன். நல்லா கேட்கல. நான் கேட்குறேன், நான் சாதாரண நான் கேட்குறேன். படைச்சரம் கேட்பான், இதெல்லாம் பயில அவங்க இருக்காங்க அப்படி பயிர் நாளைக்கு எப்படி போட்டு எழுப்பிய அவனை ஸ்கூல் போட்டு சுண்ணா போட்டு அனுப்புங்க, விளையாட்டு அனுப்புங்க. என் சட்டத்தை சொல்லி கொடுத்தியா, தூது வழிமுறையை சுண்ணாவை போதித்தியான்னு கேட்டாங்க. பதில் சொல்ல முடியும். சொல்லி கடமை கட்டாய கடமையெல்லாம் போதும் சின்ன வயசுல. இது நமக்கு பார்க்க சொல்லுது. எல்லா சமூகத்துக்கும் நமக்கு கடமை. எப்போ கடமை? பருவ வயது அடைந்த கடமை. பருவ வயது அடைகிற வரைக்கும் தாமதப்படுத்தி இத்தனை சட்டங்கள் சும்மா வாங்க சொல்ல முடியுமா? யாரும் வாங்க என்றாலே சஹா என்றால் வாழ்நாள் முழுக்க வறுமைக்காக உழைத்தது. அப்படின்னா என்ன? ஜும்மாவுக்கு முன்கூட்டியே வாங்க. 9 மணிக்கு ஜும்மா நடத்தலாம். இஸ்லாமிய சட்டப்படி ஜும்மா நடத்தலாம். 9 மணிக்கு நடத்தலாம். ஜும்மா தஜ்ஜீர் சையத் புகாரியுடைய ஆசிரியராக ஹதீஸ் போடுறார். அற்புதமான ஒரு நூலாசிரியர் சையத் புகாரி. அல்லாஹ்வுடைய மன்னரை விசாலமாக உம்மத்து கிடைச்ச பெரும் பொக்கிஷம் சையத் புகாரியுடைய ஆசிரியர். அப்போ எவ்வளோ அற்புதமான தலைப்பு எடுத்து ஹதீஸ்களை தொகுத்து வாழ்நாள் முழுக்க அதுக்கு பாடம் கொடுத்துருக்காங்க. செயல்படுத்தி நம்ம வழி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சு பதிவு செஞ்சிருக்காங்க ஹதீஸ்களை. நமக்கு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வரைக்கும் சும்மா இதெல்லாம் கவனத்தில் எடுக்கணும். அதே சட்டம் தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே இந்த இஸ்லாமிய சட்டம் நோன்பை பயிற்றுவீங்கள். நோன்பை விட ஒரு இறையச்சமாக ஒரு நோக்கத்தோடு பற்றி எடுக்கிற இந்த இறையச்சம் குடும்பத்தில் எந்த சமூகத்துக்கும் வழங்கப்படாது. இந்த செய்தி கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, தன்னால் அந்த இறையச்சத்தை பற்றிக்கணும். இந்த சின்ன வயசுல ஏன் பற்றி இறக்கணுங்கிறது ஒரு செய்தி இருக்கு. நம்மளுடைய காலையில் சாப்பிட போனாங்க, ஏன் பற்றி எடுக்கணும்? அந்த செய்தியை அவர் உங்களுக்கு அல்லாஹ்வுக்காண்டி வேற என்ன கருத்து ஒரு கருத்தை கொண்டு வரைய இதை 3 வயசுல 5 வயசுல நீங்க செய்யுங்க பார்க்க சொல்லுது. அப்படிப்பட்ட நல்ல மக்களாக வருங்கால சந்ததிக்கு இந்த சமூகத்துக்கு இந்த நோன்பு இருக்கிற மிக உச்சகட்டமான தக்குவாவுடைய ஒரு அமலை நம்ம அடுத்த கொண்டு போகணும். அது பருவ வயது தான் சட்டம் என்றாலும் சிறு வயதிலே நம்ம அதை பழக்கப்படுத்த வேண்டும். நல்ல பெற்றோர்களாக ஆக்குவாராக வாக்குவாராக